பெருசாக சட்னி செய்கிறதுக்குலாம் எனக்கு பொறுமை இல்லை. ஆனால் தோசை டேஸ்ட்டாக வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த மசாலா முட்டை தோசை உங்களுக்கு தாங்க. எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாங்களா? ஒரு பவுலில் நறுக்கின வெங்காயம் 2 சேர்த்துக்கோங்க. கூட தக்காளி, கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இது கூட காரத்துக்கு 2 டீஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு சிக்கன் குழம்பு மசாலா தூள் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு இதெல்லாம் ஒன்று சேர மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். மாவுலேயும் உப்பு இருக்கும், அதனால் உப்பு கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ தோசைக்கல் சூடு பண்ணிவிட்டு மாவை ஊற்றிட்டு ஒரு முட்டையை உடச்சி ஊற்றி லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கலாங்க. இப்போ இந்த முட்டை மேலே தக்காளி, வெங்காயம், மிளகாத்தூள் மிக்ஸ் பண்ணி வச்சதை சேர்த்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. அவ்வளோதாங்க. தோசையை 2 தடவை திருப்பி போட்டு எடுத்துட்டு இது மேலே பெப்பர் கொஞ்சம் தூக்கலாக தான் சேர்த்து சாப்பிட்டு தான் பாருங்களேன். எத்தனை தோசை சாப்பிட போறீங்கன்னு முடிவு பண்ணிட்டு செஞ்சு பாருங்க, சாப்பிட்டு பாருங்க. டேஸ்ட் பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க.